இன்னைக்கு ஒரு அருமையான பிரெட் புட்டிங் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பிரெட் புட்டிங் செய்கிறதுக்கு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் சூடாயிட்டு இருக்கு. இதில் ஒரு 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடர் இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற பாலில் ஊற்றிக்கலாம். பாலில் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அது கொஞ்சம் திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்குங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ பிடிக்குமோ, உங்களுக்கு அதாவது ஸ்வீட் ஜாஸ்தி பிடிக்கும்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பவுலில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பிரெட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்சரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நட்ஸ் பொடி பண்ணி தூவிக்கலாம். உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்க. நட்ஸ் இல்லைன்னா இதை தனியாக கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நான் மாதா கடையிலேருந்து தான் வாங்கினேன். அங்கேயே கிடைக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறேன். உண்மையாக சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.